கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, நான் எவ்வளவுதான் சோர்ந்து போனாலும், எவ்வளவுதான் பலவீனப்பட்டாலும், சூழ்நிலையே மாறியே இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அதனால் நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பலப்படுத்துவது யாரு? படிப்பு பலப்படுத்துகிறதா? இல்லைன்னா சரீரத்தினுடைய பலன் பலப்படுத்துகிறதா? இல்லை. இல்லைன்னா உறவினர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, கிறிஸ்து தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் நான் செஞ்சிருவேன். அவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் நான் செஞ்சிருவேன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் அவர். இயேசு என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்னாடியாய் போன அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி பரிசுத்த ஆவியில சொல்லுகிறார். அதுபோல் நம்மளும் சொல்லணும். எந்த காரியம் உங்களுக்கு பலம் படாமல் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை உறவினர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை எக்கனாமியில் ரொம்ப நீங்கள் பிரச்சனையில் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், உங்கள் வார்த்தையில் சோர்வு இருக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஏனென்றால் கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு சொல்றேன், நமக்கு கர்த்தர் இருக்கிறார். மரித்து உயிரோடு இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நீங்கள் இருக்கீங்கப்பா. எங்களுக்கு என்னப்பா கவலை? ஐசப்பா, உலகத்தை உண்டாக்கின தேவன் எங்களோடு இருக்கிறேன். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீரப்பா. நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்கிற படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.